நீ என்ன பேசிட்டு இருக்க சௌமியா? இவனோட பெயர் சுட்டு விழா என் சித்தியோட குழந்தையோட நடக்க கூடாதுன்னு நீ சொல்ற? ஆமா, இப்ப இவனை இந்த வீட்டு குழந்தை தானே? பாருங்க, யாருமே சந்தோஷமா இல்ல, எல்லாரும் கோவமா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம பேர் சுற்ற விழா நடத்த முடியாது. நீங்க ஏன் அடம் பிடிக்கிறீங்க? என்னது அடம் பிடிக்கிறேனா? இங்க பாரு சௌமியா, இந்த வீட்டுல நம்ம உரிமையை எடுத்துக்கிறதுக்கு நாம கண்டிப்பா போராடிதான் ஆகணும். வேற வழியே இல்ல. அப்புறம் உன்னோட உரிமையை யாரையும் நான் பறிக்கவும் விட மாட்டேன். நான் உன்னை காதலிக்கிறேன் சௌமியா. என் அசுரா காதல்னா இப்படி இருக்காது. அப்படியா வாலு? சரி, அப்படின்னா நீ ஏன் சொல்லு, எப்படி காதலிக்கணும்னு சொல்லு. நான் சொல்றேன். நீங்க அத்தையை ரெடி பண்ணி அவங்களுக்கு மேக்கப் போட்டு விடுங்க, அதுதான் காதல். சரி, இப்பவே மேக்கப் போட்டு விடுங்க. டேய் சிண்டு, என்னோட லவ் ஸ்டோரியில உனக்கு ஒரு பெரிய பாட்டு இருக்கும் போல இருக்கே. போதும் போதும், எனக்கு ஒன்னும் ஐஸ் வைக்க வேண்டாம். அத்தைக்கு மேக்கப் போட்டு விடுங்க. எங்க போற சௌமியா? இல்லங்க, நான் மேக்கப்லாம் போட்டுக்க மாட்டேன். இது மேக்கப் இல்ல, என்னோட காதல். இதுக்கும் அலோவ் பண்ண மாட்டியா? இங்க பார் சௌமியா, நீ சீக்கிரமா உன் புருஷன் கிட்ட சொல்லி எனக்கு ஒரு பேருனோ பேத்தியோ பெத்துக்குடி. என்ன அக்கா, நீங்க தான் வீட்டுக்கு பெரியவங்க. உங்க கையால இந்த துணிய அம்மன் தாய்கிட்ட வச்சு கொடுங்க. பேர் சுட்டு விழா முடிஞ்சதுக்கு அப்புறம் அம்மனோட அருளால இந்த துணிய என் பையனுக்கு போட்டு விடணும். ஆமா அண்ணி, உங்களுக்கு ராசியான கை, நீங்களே வைங்க. இந்தாங்க. பிரீத்தி, இதையும் சாமியோட பாதத்துக்கு கீழே வைங்க. இன்னைக்கு உங்களோட பேரை என் மகனோட பேர் சுட்டு விழா. இதையும் வைங்க. அம்மா தாய், என் அம்மா வழக்கம் போல கோவமா இருக்காங்க. ஆனா எப்படி நான் உங்களை சமாதானப்படுத்திடுவேன். நீங்க உங்களோட வேலையை செய்யுங்க. என்னோட குழந்தைக்கும் சித்தப்பாவோட குழந்தைக்கும் ஆசீர்வாதத்தை கொடுங்க.